வணக்கம் மக்களே, இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ஒரு சூப்பரான லஞ்ச் தாங்க ரெடி பண்ண போகிறேன். வாங்க எங்கள் வீட்டு சமையல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. குருமா தாங்க ரெடி பண்ண இருக்கேன். என்ன குருமா பார்த்தீங்கன்னா, காராமணி போட்ட குருமா. காராமணி குருமாக்கு ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு விழுது, கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நான் என்னென்ன காயெல்லாம் எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காயும் பொட்டுக்கல்லையும் அரைச்சி ஊற்றிட்டு அவ்வளோதாங்க குருமா ரெடி ஆகிடும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லார் வீட்லேயும் பண்ணுற மாதிரி தான். கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கத்திரிக்காய் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணி வேக வச்சு எடுத்துகிட்டு அவ்வளோதான் கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுதான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.